பில்டிங்கில் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் எப்படி சூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. குவாலிட்டியான ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட் யூஸ் பண்ணணும். அப்போ தான் அது காலத்துக்கும் அது பாட்டு கிடைக்கும். வாங்க இப்போ பாருங்கள், இந்த பில்டிங் நம்ம யாருக்குன்னே செஞ்சு 1.25 வருஷம் கழித்து பாருங்கள் இந்த கம்பி குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணுவோம். சிம்பிளாக நம்மளே பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இதை பாருங்கள், இந்த கம்பியோடைய மேற்பரப்பு துருவை லேசாக ஒரு கல்லை வச்சு சுரண்டணும்னு சொன்னால் அதுக்கு உள்பகுதியில் அந்த கம்பியினுடைய புது கம்பி எந்த கலரில் இருக்குமோ அந்த மாதிரி கலர் வருது பாருங்கள். குவாலிட்டியான கம்பி யூஸ் பண்ணும்போது மட்டும். செகண்ட் திங் பாருங்கள், பில்லரில் யூஸ் பண்ணக்கூடிய ரிங் எப்படி இருக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி ரிங் வந்து ஹூக்கோட சேர்த்து மேக் பண்ணியிருக்கணும். இந்த ஹூக் இருக்கும்போது தான் அந்த கம்பியில் ஏற்படக்கூடிய லோடை அந்த ஹூக் வந்து இழுத்து பிடிக்கும். ரிங்கோடைய ஒர்க்கு பில்லரில் லோட் ஆகும்போது கம்பி வெளியில் இழுத்து போகாமல் இருக்கிறத கெட்டி பிடிச்சிக்கிறது தான் ரிங்ஸோடைய வேலை. அதை ஜாயிண்டில் இந்த மாதிரி ஹூக் கண்டிப்பாக மேக் பண்ணணும். அதுதான் எவ்வளோ லோடு கொடுத்தாலும் அது தாங்கும். கம்பியை அந்த மாதிரி ஹூக்கு நடுவில் வச்சு கெட்டிடும்போது அது எவ்வளோ இழுத்தாலும் இப்படி ஈஞ்சி போகாமல் அது பாட்டுக்கு நிற்கும். அதனுடைய ஸ்டெபிலிட்டி பவரால் அது பாட்டுக்கு தாங்கி பிடிக்கும். பாருங்கள், நம்ம பில்லரில் ரிங் பைண்ட் பண்ணும்போது மெயினான திங் பார்த்துக்கிடுங்க. இது ஒரு ஜாயிண்ட் கொடுத்துருக்கோம் இந்த ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டில். அதே மாதிரி அடுத்த இதில் வந்து அதுக்கடுத்த இதில் வரணும். அதுக்கடுத்த ரிங் பைண்ட் பண்ணும்போது இந்த கம்பியில் வரணும். அதுக்கடுத்ததில் இந்த கம்பியில் வரணும். அப்படி 4 கம்பிலையும் அப்படியே ரவுண்டாக ஜாயிண்ட் போய்கிட்டே இருக்கணும். ஒரே கம்பியில் ஜாயிண்ட் வர மாதிரி பைண்ட் பண்ணிடக்கூடாது. இப்போ பார்த்துட்டிங்கன்னா 1, அடுத்த கம்பியில் 2, அதுக்கடுத்த கம்பியில் 3 அப்படி வரணும். இப்போ பார்த்துக்கிட்டிங்களா, ஹூக் அடித்த ரிங்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் பிளெயின் ரிங்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கும் உள்ள வேரியேஷன் இந்த பைண்ட் பண்ணியிருக்கிறத பார்த்தாலே தெரியும். இதுதாங்க 2 ரிங்ஸ்க்குள்ள வேரியேஷன். இந்த மாதிரி உங்கள் பில்டிங்கை குவாலிட்டியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுமா, கால் பண்ணுங்கள். பில்டிங் சம்மந்தமாக எந்த டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.